எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, தடயம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி, படத்துல யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய சமுத்திரக்கனி சார் தான் நடிச்சிருக்காரு. படத்தை யாரா இன்னைக்கு எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நவீன்குமார் பழனிவேலு அப்படின்றவர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. சரி, படத்தோட கதைக்கு போகலாம். படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, முடியாத ஒரு கேஸை முடிச்சு வைக்கிறது தான் நம்மளுடைய அதியமான் சாருடைய வேலை. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே புதுசாக ஏசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒருத்தன் அதிகமான ஒருத்தங்கிறான். அவன் மட்டும்தான் உருப்படவே மாட்டான். சம்மந்தம் இல்லாத எதுனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லி அவங்க மேலே இருக்கிற கமிஷனர் ஒருத்தர் சொல்கிறாரு. அது அந்த அம்மா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க மேலே இருக்க ஹையர் அஃபிஷியல். ஆனால் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற முடியாத கேஸை கூட இவர் முடிச்சு வைக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. நம்ம ஒரு ஆங்கிளில் தேடினா இவர் வேற ஒரு ஆங்கிளில் போகிறாரு அப்படின்னு சொல்லி பயப்படுற விதமாகவே சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு கேஸில் ஒருத்தன் பால் கொடுக்கறதுக்கு ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ரத்தம் அப்படி ஓடிட்டு இருக்குது. அவன் பார்த்துட்டு அந்த பால் கேனை அங்கேயே போட்டுட்டு ஓடிடுறான். அப்புறம் அந்த கேஸை யாராலுமே என்ன சொல்கிறதுனா, ஒரு லீடுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. நம்முடைய அதியமான் சார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேஸை போய்ட்டு வேற ஒரு கண்ணோட்டத்துலேயே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சுற்றிக்கிறவங்க எல்லாருமே மிரள வச்சுட்டாரு. அதை பார்க்கும்போது இவர்கிட்ட ஏதோ எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மேடமும் இவரை ரொம்ப அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த கேஸில் என்னென்ன மூவ் பண்ணலான்னு சொல்லி நகரும் போது என்ன நடக்குதுன்னா, இது அடுத்தடுத்து கொலைகள் போயிட்டே இருக்குது. 7ன்னு ஆச்சு. அப்புறம் ஆந்திராவில் இதை போய் கனெக்ட் பண்ணும்போது 76 கொலை இதே கைரேகையில் இருக்கிறவங்க பண்ணியிருக்கான்னு சொல்லி வருது. லாஸ்ட் வரைக்கும் அந்த சஸ்பெக்ட் பக்கம் போக போக படமே த்ரில்லாக தான் இருக்குது. என்ன ஒன்று, இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணல நமக்கு ஜாலியாக இருந்திருக்கும். இதை ZEE5ல விட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு கேஸை எந்த ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போகலாம் அப்படின்றது அதிகமானா நம்ம யாரா அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.